Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல Accenture கம்பெனில இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய 4 டிஃபரண்டான ரோல்ஸ்க்கான வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து எஸ்பெஷலி ஆர்ட்ஸ், சயின்ஸ் அல்லது காமர்ஸ், பிஎட், அக்ரி, பயாலஜி இந்த மாதிரி துறையில படிச்சுட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் வாய்ப்பை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுதான் அட்வான்டேஜ். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க ரோல் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட். ஸோ இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். 11 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2022 அல்லது உங்களுக்கு 21 இந்த 2 இயரில் பாஸ் அவுட் ஆயிருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ சேலரி பொறுத்தளவுக்கு 3.4 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 இடத்துலையுமே பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ நீங்கள் குறிப்பிட்டு இந்த டிகிரிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைலைட் பண்ண பார்ட் வந்து நல்லா நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ ஸோ இந்த கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் பயாலஜி, மைக்ரோபயாலஜி அல்லது டிசைனிங் ஸோ இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஎட் டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சியில் சிஎஸ்ஐடி குரூப் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ படிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதை யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 60% வந்து நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் செக்யூர் பண்ணியிருக்கணும். காலேஜ் பொறுத்தளவுக்கு 6.0 CGPA வச்சுருக்கீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த விதமான அரியர்ஸ் இருக்கக்கூடாது, எஜுகேஷனல் கேப் வந்து இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் உங்களுக்கான ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப மொத்தம் வந்து 3 அசஸ்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த அசஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோட எண்ணில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமலாக கோடிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பேசிக் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் வந்து உங்களுடைய டெஸ்ட் வந்து சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்கிறது பிடபிள்யூடி கிராஜுவேட் ஹையரிங் அப்படிங்கிற ரோலுக்காக தான். இந்த ரோலோடைய பேக்கேஜ் 3.3 lakh per annum. ஸோ உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சென்னை லொக்கேஷனுக்கு மட்டும்தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரோலுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த துறையில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2019, 20, 21, 22 ஸோ இந்த 4 இயரில் ஏதாவது ஒரு இயரில் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஃபுல் டைமில் தான் படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, BA, BCom, BBA ஸோ இதில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பிஇ, பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க ரோல் வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதுமானது. உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அல்லது ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ரோல் வந்து பைலிங்குவல் ஹையரிங் டெக் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இந்த ரோல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அடிஷ்னலாக ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். 2021 and 22 பேட்சில் பாஸ் அவுட் ஆனவங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் லொகேஷன் அண்ட் சேலரி பேக்கேஜ் 4.5 lakh per annum அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் வந்து மோர் ஆர்லெஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ரூல்ஸ் தான். உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ப்ரெப் இன்ஸ்டால வந்து 2023க்கான அசெஞ்சரோட சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமனாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து இதில் கோடிங் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கான சிலபஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாப்லேயே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப உங்களுக்கு இங்கே இடத்துல கொடுத்துருப்பாங்க எத்தனை அசஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங் வந்து கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். நீங்கள் கண்டிப்பாக வந்து கோடிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு காக்னேட்டிவ் எபிலிட்டி, டெக்னிக்கல் எபிலிட்டி, கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இது 3க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது.
ஓகே. ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட் அதாவது ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. இப்ப நீங்க இங்கிலீஷ் அப்படின்னா, அதுல வந்து சென்டென்ஸ் கரெக்ஷன், ப்ரிப்போசிஷன்ஸ், கிராமர் ஸோ இதுக்கெல்லாம் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இதே நீங்க கிரிட்டிக்கல் ரீசனிங்னா, அதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இத பேஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சு சில கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அல்லது போன வருஷம் வந்து ரிலீஸ் ஆன இன்டர்வியூ கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது மூலமா நீங்க வந்து இந்த டெஸ்ட்ட வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க அசஸ்மென்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதில ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களோட ஏரியால இருந்தும் கேட்கலாம். அல்லது பொதுவாகவும் கேட்கலாம். ஸோ அந்த ரவுண்ட நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, 3 ரவுண்ட் உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். ஸோ அதில வந்து ஸ்கேலரி பத்தி டிஸ்கஸ் பண்றது, நீங்க எந்த லொகேஷன்ல ரீலோகேட் ஆகி வொர்க் பண்ண போறீங்க. ஸோ இத பத்தின பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து நீங்க உங்களோட ஆஃபர் லெட்டர் கிடைச்சிருச்சுன்னா, நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். ஓகே. ஸோ நெறைய பேருக்கு என்ன கொஸ்டின் இருக்கும்னா, நான் வந்து இங்கேருந்து டாபிக்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துப்பேன். பட் ஆனா எங்க போயிட்டு ப்ரிப்பேர் பண்றது, ஃபார்முலாஸ்லாம் எங்க போயிட்டு தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இங்க வந்து indiabix.com அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு வந்து தேவையான எல்லா டாபிக்ஸுமே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்டிட்யூட், உங்களுக்கு லாஜிக்கல், வெர்பல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன டாபிக்ல ப்ரிப்பேர் பண்ணணுமோ, அந்த டாபிக் நீங்க என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க டெக்னிக்கல் எம்சிக்யூஸ் பொறுத்தளவுக்கு நீங்க நெட்வொர்க்கிங், டேட்டாபேஸ் இந்த மாரி ஃபீல்ட்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க, இல்ல வந்து பேசிக்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்ப எப்படி எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கவுண்ட் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்பதான் புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா, இவங்க குடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இங்க வந்து உங்களோட நேம் வந்து இனிஷியல் நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களோட அம்மா பேர் அல்லது அப்பா பேர் நீங்க என்ன யூஸ் பண்ணீங்களோ அத குடுத்துக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்ட்டா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. கவர்ன்மெண்ட் ஐடி கார்டும் நீங்க கரெக்ட்டா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இங்க கீழ வந்து நீங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க கரெக்ட்டா வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ரோல் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சோர்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து குடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஸோ உங்களுடைய யுனிவர்சிட்டி, காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட பிரைமரி கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட்டா குடுத்துட்டே வாங்க. ஃபைனலா இந்த இடத்துல வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நீங்க யூஜி வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்ட்டா நீங்க என்டர் பண்ணுங்க. கீழ வந்து நீங்க பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஆட் மோர் நீங்க குடுத்து நீங்க அகைன் பிஜி வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அதுல வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ்ன்னு கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்க இன்டர்ன்ஷிப்ஸ் ஆட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஃபீல்ட்ல வொர்க் பண்ணியிருக்கீங்கன்னா, அத இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அப்படின்னா, நோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கில் டீட்டெயில்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பிரைமரி ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா குடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் என்ன விஷயம் வந்து தெரியுமோ, அதுக்கு பேஸ் பண்ணி நீங்க வந்து எது ரிலேட்டடா இருக்கோ அந்த ஸ்கில்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டரி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு 2 ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னா, ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ல ஏதாவது அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன் இங்க குடுத்திருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் சர்டிஃபிகேஷனும் ஆப்ஷனல் தான். ஸோ நீங்க வந்து ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வொர்க் பண்றதுக்கான ப்ரிஃபர்ட் ஜாப் லொகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த இடத்துல வொர்க் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கேத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு 3 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரிலவென்ட்டான டிகிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா குடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி அசெஞ்சர்ல வந்து வொர்க் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஃபைனலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் வைவா இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, எஸ் குடுத்துட்டு, இங்க வந்து உங்களோட ரெஸ்யூம் நீங்க அட்டாச் பண்ணிட்டு, உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டு, கவர்ன்மெண்ட் ஃபோட்டோ ஐடில பான் கார்டு நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். உங்கள்ட்ட பான் கார்டு இல்ல அப்படின்னா, நீங்க பான் வந்து நீங்க உடனே ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அத பண்ணி நீங்க இங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபைனலா டிசேபிலிட்டி பத்தின கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து டிக்ளரேஷன் அண்ட் கன்சென்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் குடுத்துட்டு இங்க இருக்க செக் பாக்ஸ கிளிக் பண்ணுங்க. அகைன் எஸ் குடுத்துட்டு நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சப்மிட் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சப்மிட் ஓகே. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்க வந்து கன்டினியூஸா நீங்க எந்த இமெயில் ஐடி வந்து நீங்க குடுத்துருக்கீங்களோ, அதுல ஒரு 1 வீக் அல்லது வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு கன்டினியூஸா வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தரா இமெயில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அசஸ்மென்ட்க்கான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க அசஸ்மென்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேலு இன்டர்வியூக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.